செவிக்குணவு சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க பாத்திரம் நிறைய இருக்க நுரம் தழும்பி இருக்கிறது சீம்பால். சீம்பால்னா ஒன்றும் இல்லைங்க, பசுமாடு கண்டு ஈண்ட உடனே அது மடியில சுரக்கிற பாலை தான் சீம்பால்னு சொல்லுவாங்க. தாய்ப்பாலுக்கு ஈடு இணையுள்ள சத்துக்கள் நிறைஞ்ச பால் இது. இது நீங்க 80s 90s கிட்ஸா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா இதை சுவைச்சு பார்த்துருப்பீங்க. அதோட சுவையும் அடிநாக்கிலே இருந்திருக்கும் உங்களுக்கு. ஆனா இப்ப நகரத்து குழந்தைங்களுக்குலாம் இந்த சீம்பால் கிடைக்காது. அதனால உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது எப்பயாவது சீம்பால் எங்கேயாவது கிடைச்சா கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எங்க வீட்டு பக்கத்துல இருக்க மாடு கண்ணு போட்டதுனால எங்களுக்கு இந்த சீம்பால் கிடைச்சிருக்கு. அதை வச்சு 2 சுவையான ரெசிபிக்கள் நம்ம இப்ப பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க. அதுல வேக வைக்கிறதுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி இரும்பு ஸ்டாண்ட் ஒன்று உள்ள வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தை உள்ள வச்சு 4 டம்ளர் பால் நம்ம உள்ள ஊத்துறோம். எவ்வளோ மஞ்சளா திக்கா இருக்கு பாருங்க. அடுத்து சுக்கு பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 4 டம்ளர் பாலுக்கு 1/2 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கோம். நல்லா கலக்கணும். வெல்லம் கரைஞ்சிட்டு இருக்கும் போதே 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடிச்சு வச்சதை எடுத்து அதையும் உள்ள போட்டு கரைச்சிடலாம். இந்த சீம்பால் ரொம்ப கெட்டியா இருக்கும். அதனால ஜீரணத்துக்கு நம்ம சுக்கும் ஏலக்காவும் கண்டிப்பா சேர்க்கணும். தேங்காய் பூ இருந்தா தேங்காய் பூவும் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட் அதிகமா கூட்டி கொடுக்கும். வெல்லம் நல்லா கரையணும், இல்லாட்டி ஒரு பக்கமாயிரும். அதனால நல்லா வெல்லத்தை பொடிச்சு போடுங்க. இதுக்கு ஜீனி போட்டும் பண்ணலாம், ஆனா வெல்லம் போட்டு பண்றதுதான் நல்லா கூடுதல் சுவையா இருக்கும். இப்ப வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. அதனால ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு மீடியம் டெம்பரேச்சர்ல வச்சோன்னா 3 விசில் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்துருச்சு. 3 விசில் வச்சாச்சு. விசில் சத்தம் நல்லா அடங்கினே திறந்து பார்க்கலாம் குக்கரை. நம்மளோட சீம்பால் கட்டி ஆவியில் வெந்து நல்லா தயாராகிருச்சு. இதை ஒரு கத்தியால் குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டலைன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். கத்தியை வச்சு சுற்றிலையும் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை பாத்திரத்தை கவுத்தும் போது எளிதாக வெந்துடும். நம்ம சீம்பால் கட்டி எவ்வளவு சுவையாக பார்க்கவே எச்சில் ஊறுற மாதிரி இருக்கா. அவ்வளோதான், நம்ம சீம்பால் கட்டி தயாராகிருச்சு. இது 2வது ரெசிபி. இதுக்கு ஒரு ஈய பாத்திரம், அடி கனமான பாத்திரத்துல 4 டம்ளர் பால் ஊற்றிக்கோங்க. அடுப்பை மிதமான தீயில வைக்கணும். ரொம்ப மிதமாக தான் இருக்கணும். 4 டம்ளர் பாலுக்கு 1/2 டம்ளர் வெல்லம், சுக்கு, ஏலக்காய் பொடி 2ம் 1/2 ஸ்பூன் எடுத்து இதில் உள்ள போட்டுருங்க. இந்த சீம்பால் காலையில சாப்பிடுங்க. நைட்டுலாம் குடிச்சிங்கன்னா செரிமான பிரச்சனை ஆயிரும். அதனால காலையில குடிங்க. கண்டிப்பா சுக்கும் ஏலக்காய் பொடியும் சேர்த்து சாப்பிடுங்க. அவ்வளோதான். இதை இப்படி நம்ம அடுப்புல போட்டு கிண்டிட்டே இருக்கலாம். நம்ம பால்கோவா, திரட்டு பால் ரெசிபி செய்கிற போது பண்ணுவோம். அது மாதிரி இதை மிதமான சூட்டில் கிண்டிட்டே இருந்தோம்னாலே கொஞ்ச நேரத்தில் அது நல்லா தெரிஞ்சு வந்துடும்.
ஒரு 15 நிமிஷம் அந்த மாதிரி கிண்டிட்டோம்னாலே நல்லா பால் வந்து திரளாக வந்துடும். வெல்லமும் கரைஞ்சி சுக்கு ஏலக்காயும் அதோட சேர்ந்து அதோட சுவையே அபாரமாக இருக்கும். கிண்ட வந்து நல்லா திக்காக வரும். அடி விடாமல் கிண்டிகிட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். நல்லா பால் திக்காக திரளாக வர ஆரம்பிக்கும். பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அடுப்பை அணைச்சிடலாம். சீம்பாலில் செஞ்ச திரட்டு பாலாடை கட்டி பார்த்துட்டோம். இதை நம்ம வந்து கட் பண்ணி கேக் மாதிரி எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். இதை வந்து ஸ்பூனில் வச்சு இப்படி அள்ளி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எப்படி சாப்பிட்டாலும் அள்ளி சாப்பிட அமிர்தமாக இருக்கும். இது எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்மளுக்கு திகட்டாது. ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சீம்பால் திரட்டு பால் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. செவிக்குணவு வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்போ கண்டிப்பாக லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்தி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் வீடியோக்கள் அனைத்தும் சுட சுட உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.